ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் பிரதர் கூட நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கடி சண்டை போடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஒயிட் பேர்ல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். செலிப்ரிட்டிஸ்லாம் இதை வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்குறாங்க. இது அவ்வளோ வேல்யூபிளான பொருளாம். அது மட்டும் இல்லாமல் மேரி ஆண்டனிஸ் அப்படின்ற ஒரு பேர்ல் வந்து $32 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 260 புள்ளி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது வந்து அதோட ஷேப்பையும் கலரையும் வச்சு தான் இதை ஃபிக்ஸே பண்ணுறாங்களாம், நேச்சுரலாக இல்லையானா. அது மட்டும் இல்லாமல் இதை நேச்சுரலான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கூட நிறைய லேப்ஸே வந்துருச்சான். இந்த நேச்சுரல் பேர்ல்ஸ் வந்து உண்மையாக வளர்கிறதுக்கு 2 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா பேர்ல்ஸ்லேயும் வந்து ஆயிஸ்டர் அப்படின்ற ஒரு துண்ணுயிரி வந்து இதுக்குள்ளே இந்த பேர்ல்ஸ்குள்ளே போயிட்டு அது உள்ளேருந்து அது வளரும். அதுதான் வந்து பேர்ல்ஸாகவே மாறும். இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து எடுத்த பேர்ல்ஸுக்கு அவங்களே ஒரு ஆயிஸ்டரை வச்சு அது கடலுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி வளர்க்க வைக்கிறாங்களாங்க. இது வந்து 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வளர்ந்துருமா. இது என்னதான் வளர்த்தாலும் நேச்சுரலாக வளர்றதுக்கு தான் உண்மையான ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.